அனைவருக்கும் வணக்கம். இன்று சிம்லாவின் உச்சியில் 108 அடி உயர சிரஞ்சீவி அனுமன் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 10,000 அடி உயரத்தில் உள்ளது இமாச்சல பிரதேச மாநிலத்தின் தலைநகரமான சிம்லா. யாத்ரீகர்களின் கனவு தேசம். சிம்லாவிலேயே உயரமான சிகரம் ஜாக்கூ மலை. மரங்கள் அடர்த்தியாக உள்ள இந்த மலையின் உச்சியில் வானத்துக்கும் பூமிக்கும் காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீ ராமதூதனான அனுமன். 108 அடி உயரத்துக்கு செந்தூர வண்ணத்தில் பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலை உருவாக்கப்பட்டிருப்பதும், இந்த சிலையை சிம்லாவின் எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் காண முடியும் என்பதும் ஆன்மீக அன்பர்களுக்கு மகிழ்வையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தும் விஷயம். இந்த ஆலயம் குறித்த புராண குறிப்பு ஒன்று கூறப்படுகிறது. ராம ராவண யுத்தத்தின் போது இந்திரஜித் விடுத்த அஸ்திரம் லக்ஷ்மணன் மீது பாய்ந்து அவன் மயங்கி கீழே விழுந்தான். அவனை மீட்டெழுப்ப இமயமலைக்குச் சென்று சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரும் பணி அனுமனுக்கு அளிக்கப்பட்டது. மூலிகையை தேடி அனுமன் இமயமலைக்கு புறப்பட்டார். ஜாக்கூ மலை அருகில் அனுமன் வந்தபோது அங்கு யாக்கூ மகரிஷி தவம் மேற்கொண்டு அமர்ந்திருப்பதை கண்டார். சஞ்சீவி மூலிகை எங்கிருக்கிறது என்று அந்த முனிவரிடம் கேட்கலாம் என்று அனுமன் நினைத்து மலை மீது இறங்கினார். வானளாவிய உடலும் அதீதமான எடையும் கொண்ட அனுமனின் உடல் பலுவை தாங்காத ஜாக்கூ மலையின் ஒரு பகுதி பூமியில் அழுந்தியது. அனுமன் முனிவரை வணங்கி சஞ்சீவி மூலிகை உள்ள இடம் பற்றி கேட்டறிந்தார். திரும்பி வரும்போது அவரை சந்திப்பதாக உறுதியளித்த பின் தன் பயணத்தை தொடர்ந்தார். ஆனால் சஞ்சீவி மூலிகை உள்ள பர்வதத்தை தூக்கிக் கொண்டு அனுமன் திரும்பி வந்தபோது காலநேமி என்ற பயங்கர ராட்சசனுடன் சண்டையிட நேர்ந்தது. இதில் நேரமாகிவிட்டதால் சீக்கிரம் இலங்கைக்கு செல்ல வேண்டிய சூழல் அனுமனுக்கு. குறுக்கு வழியில் வேகமாக இலங்கை நோக்கி விரைந்தார் அவர். அனுமன் வரவை எதிர்நோக்கி யாக்கூ முனிவர் காத்திருந்தார். அவரை ஏமாற்ற விரும்பாத அனுமன் பணியை முடித்துவிட்டு ஜாக்கூ மலையில் இருந்த முனிவர் முன் தோன்றி தான் திரும்பிச் செல்லும் போது அங்கு வர இயலாத நிலையை விளக்கினார். அனுமனின் விளக்கத்தை முனிவர் ஏற்று சமாதானம் அடைந்தார். அதன்பின் ஜாக்கூ மலையில் அனுமனின் சிலை ஒன்று சுயம்புவாக தோன்றியதாம். அந்த சிலைக்கு சன்னதி அமைத்து சிறியதாக ஒரு கோயிலையும் கட்டினாராம் யாக்கூ முனிவர். அனுமன் வந்து போன அடையாளமாக இந்த புராணக் கதையும் ஜாக்கூ மலை சிகரத்தில் அமைந்துள்ள அனுமன் கோவிலும் பக்தர்கள் மனதில் பிரதான இடம் வகிக்கின்றன. இங்கு சிறிது நேரம் அமர்ந்து காற்று வாங்கினாலே சஞ்சீவி பர்வத மூலிகைகளின் பலனால் பல வியாதிகள் அகலுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். சிம்லா செல்பவர்கள் தவறாமல் சென்று பார்க்க வேண்டிய ஆலயம் இது. ஜெய் ஸ்ரீராம். நன்றி. வாழ்க வளமுடன்.